ஹலோ ஸ்வீனாட்ஸ், வெல்கம் டு த டேட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு ஹாப்பி பர்த்டே போஸ்டர் வந்து இன்ஷாட்டில் எப்படி ஈஸியாக எடிட் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொலாஜுக்கு போயிட்டு நம்ம எடிட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்துட்டு புது அப்டேட் வச்சுக்கோங்க. கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இன்ஷாட்டோட லிங்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அது செலக்ட் பண்ணிக்கோங்க. கொலாஜில் போய்ட்டு ஸ்டிச்சு, இதில் வந்து 4 இல்லை 5 இமேஜ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 4:5 ரேஷியோவில் வர மாதிரி கூட வச்சுக்கோங்க. ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு ஒரே சைஸ்லேயே காட்டும். இதில் பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு 4 to 5 இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் கீழே பாருங்கள் பாக்ஸாக தெரியுதா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஹரிசாண்டல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன சைஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு இப்படி தான் வரும். நார்மல் எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சைஸில் வந்துடும். இப்போ வந்து ஃபோட்டோவில் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஃபோட்டோக்கு போய்க்கோங்க, ப்ளஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து பேக்ரவுண்ட் இமேஜ்க்காக செலக்ட் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ் போயிட்டு இதில் வந்து 4:5 ரேஷியோ வந்துட்டு வச்சுட்டு இமேஜை வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபில்டரில் அட்ஜஸ்ட் போயிட்டு சேச்சுரேஷன் வந்து ஃபுல்லாக குறைச்சிக்கோங்க. அது வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டு காட்டும். என்னோடது ஆல்ரெடி பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜுங்காட்டி பிரச்சனை இல்லை. தென் லைட்னஸ் வந்து குறைச்சிக்கோங்க. கான்ட்ராஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஹைலைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. விக்னெட் வந்து ஃபுல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஷார்ப்பனும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு இந்த ஷார்ப்பன், லைட்னஸ், கான்ட்ராஸ்ட், ஹைலைட் இது எல்லாமே உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க, கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது வந்து உங்கள் இமேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் லுக்காக காட்டுறக்காக. அதுக்கப்புறம் பிப்பில் போயிட்டு இப்போ நம்ம சேவ் பண்ணோம்ல, ஸோ அந்த இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜை. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக க்ராஸாக வர மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நாம் வந்துட்டு இதுக்கு வந்து பார்டர் செலக்ட் பண்ண போகிறோம். நமக்கு வந்து இந்த கொலாஜில் வந்துட்டு பார்டர் ஆட் பண்ணுற ஆப்ஷன் இல்லை. ஸோ அதுக்காக நாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி அண்டர்ஸ்கோர் மாதிரி கொடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட லைன் இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணது இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை. ஸோ அண்டர்ஸ்கோர் இந்த மாதிரி கொடுத்துட்டு, ஸோ ஒரு சில ஃபாண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அண்டர்ஸ்கோர் மாறிட்டே இருக்கும். அதில் வந்துட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், நான் காட்டுறேன். ஸோ ஒரு சில அண்டர்ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேப் இல்லாமல் வரும். பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து நான் இன்ஷாட்டில் டவுன்லோட் பண்ணதான். ஸோ ஒரு சிலதுக்கு இந்த மாதிரி வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு ஃபாண்ட்டுக்கு இந்த மாதிரி வரும். அதை வந்துட்டு இந்த மாதிரி க்ராஸாக வச்சு கரெக்டாக அந்த இமேஜுக்கு நடுவில் பார்டரில் வர மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒனுக்கு நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக இமேஜ் க்ராஸாலாம் இருக்கக்கூடாது, நீங்கள் அது மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்டர்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அது மட்டும் ஒரு 1 minute 2 minute ஆனாலும் டைம் எடுத்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதைத்தான் நம்ம மறுபடியும் காப்பி பண்ண போகிறோம். ஸோ எனக்கு இது கரெக்டாக வந்துருச்சு. இப்போ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்கா, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா காப்பி ஆப்ஷன் வரும். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த இமேஜுக்கு சென்டரில் இதே மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம மேலேயும் கீழேயும் பார்டர் இதே மாதிரி ஆட் பண்ண போகிறோம். இதையவே நம்ம காப்பி பண்ணி யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து நம்ம மறுபடியும் இதே மாதிரி அண்டர்ஸ்கோர் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு அதே சைஸை வந்து அந்த இதை எடுத்து நம்ம ரீசைஸ் பண்ணுறப்போ ரொம்ப டார்க்காக இருக்கும். அதனால் அந்த மாதிரி வேணாம். ஸோ அதனால் நம்ம மறுபடியும் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி மேலே வந்துட்டு மேலேயோ கீழேயோ கரெக்டாக வந்து பொசிஷன் ஆகிற மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம்ல, ஸோ அதே மாதிரி காப்பி பண்ணி கீழே கொண்டு வந்து வச்சுருங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நான் காப்பி பண்ணிவிட்டேன், கீழே வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்ட்டை நேம் ஆட் பண்ண போகிறோம். நேம் ஆட் பண்ணுறதுக்கு நான் ஃபாண்ட் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்க 2 ஃபாண்ட்டுமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நேம் டைப் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் கீழே கொண்டு வந்து நான் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இதையும் வந்துட்டு நம்ம வந்து அந்த பென்சில் ஐக்கான் கொடுத்து நம்ம வந்து காப்பி பண்ண போகிறோம். காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து எடிட் போய்க்கலாம். அதே பென்சில் ஐக்கான் கொடுத்து எடிட் போய்க்கோங்க. தென் ஜேவை தவிர ஃபர்ஸ்ட் லெட்டரை தவிர இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்டரும் செலக்ட் பண்ணியிருந்தங்காட்டி நான் பார்டரையும் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு எனக்கு இது ஓகே. ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்து கரெக்டாக இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மேலே வர மாதிரி வைக்க போகிறோம்.
ஏன்னா இன்ஷாட்டில் வந்துட்டு நம்ம அலைட் மோஷன் மாதிரி ஒவ்வொரு லெட்டருக்கு அந்த மாதிரியெல்லாம் நம்ம தனியாக ஆட் பண்ண முடியாது. ஸோ அது மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக அது மேலேயே வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் சொல்ல வந்துட்டேன், இதில் வந்து ஒரு சில இமேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம். நீங்கள் வந்து போஸ்டரில் நல்லா பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். சின்ன சின்ன பிஎன்ஜி இமேஜஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். அதனோட லிங்க்குமே நான் வந்துட்டு மெட்டீரியல் லிங்க்னா ஃபாண்ட் லிங்க்கோட சேர்த்தே கொடுத்துருப்பேன். எல்லாமே வந்து மெட்டீரியல் லிங்க்கில் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து ஹாப்பி பர்த்டேயில் போயிட்டு ஹாப்பி பர்த்டே நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இது நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட், இந்த ஃபாண்ட்டுமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து நான் கீழே நேம் கொடுத்துருக்க ஃபாண்ட்டும் இந்த ஃபாண்ட் ஆல்ரெடி நான் வீடியோவில் கொடுத்துருப்பேன், வேறு வீடியோவில் கொடுத்துருப்பேன். பட் இருந்தாலும் இதுலேயும் கொடுத்துட்றேன். ஸோ இதில் இந்த 2 ஃபாண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஒரு சில பிஎன்ஜி இமேஜஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து ஸ்டிக்கர் வந்துட்டு போய்க்கலாம். ஸ்டிக்கரில் போயிட்டு நம்ம வந்து இமேஜஸ் ஆட் பண்ண போகிறோம். அது வந்து அந்த கட் அவுட் ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்த பிஎன்ஜி இமேஜஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி கரெக்டாக சூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த பிளேஸில் வேணுமோ அந்த பிளேஸில் வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணதே நான் வந்துட்டு வச்சு காட்டுறேன். இதை பாருங்கள். ஸோ இந்த இடத்துல கொண்டு வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் அடுத்த இமேஜும் பார்த்திங்கன்னா நான் வந்து செட் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு அதில் வந்து எது பிடிச்சிருக்கோ அதை வந்துட்டு இதே மாதிரி வந்து கட் அவுட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஐ மீன் தனியாக நீங்கள் கட் அவுட் பண்ணி எடுத்தாலும் ஓகே, இல்லைனா இந்த ஸ்டிக்கரில் இதே மாதிரி நீங்கள் வந்து கட் அவுட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் ஓகே. இப்போ பாருங்கள், இதை வந்துட்டு இந்த மாதிரி சின்னது இது பண்ணி நீங்கள் வந்து இதை வந்து லெட்டர் எண்டில் கொண்டு போயிட்டு வைக்க போகிறீங்க. ஸோ இதே மாதிரி தான் நான் கொடுத்துருக்க மீதி 2யும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோ வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஐ மீன் நம்ம இமேஜ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சும்மா ஜஸ்ட் இதுக்கும் பேக்ரவுண்ட், வெறும் பேக்ரவுண்ட் மட்டுக்கும் இதுக்கு மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.